ஜம்ப் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஜம்ப் பண்ணு. ஜம்ப் கரோ பாய். கே பாய். அகெயின் ஒரு மீன் மாட்டிடுச்சுங்க. தரமான மீன். இங்கே போது பாருங்க. ஷார்ப்பாக இது வந்து தூக்கிட்டு போயிடுது ஒரு மீனை. ஓகே, ஒரு 1/2 கிலோவில் மாட்டிடுச்சுங்க. இந்தமாரி தான் நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். எல்லாம் வந்து புரட்டாசி மாதம் கறி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நாங்களாம் சாப்பிடுவோம். எந்த சாமியும் வந்து கறிலாம் சாப்பிடக்கூடாதுலாம் சொன்னதில்லை. பாருங்கள், இருக்கும் கையவே கிழிச்சு விட்ருவோம். செம்ம பெருசு. கரெக்டாக போய் மாட்டியிருக்கு. எப்படி விட்டா அந்த இதுக்கு தாவிர மாட்டேங்குது. பாருங்க. பெரிய மீன்ரா. ஆரம்பம் சும்மா போட்டாலே வருந்தானே. இந்த மாரி மீன்லாம் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. உங்களுக்கு மீன் வேணால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வளர்ப்புக்கு வேணா கூட இருக்குது மீனெல்லாம். மீன் பிடிக்க தேவையான 3 ஒரு பொருள்னு சொன்னால், ஒன்று வந்து கோல், இன்னொன்று வந்து இந்த முள், இன்னொன்று வந்து புழுவு. நடுவுலாம் கீது. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? என்ன ஊருக்கு? கூமாப்பட்டி ஏரிக்கு. கூமாப்பட்டி ஏரிக்கு வந்து மீன் பிடிக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நியூவாக வரவங்க எல்லாருமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். போகலாமா மீன் பிடிக்க? புழுவெலாம் தோண்டிக்கிட்டு நாங்கள் ஒரு 3 பேர் கிளம்புனோம். ஸோ ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா மீனை வந்து நசுக்கிட்டு இருந்தார். எதுக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸு, வெயிட் பண்ணிப்பார், மீனுக்கு ஃபஸ்ட்டு உணவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நசுக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஏரியில் போட்டு விட்டார். ஸோ இப்போ பிடிச்சா கண்டிப்பாக மீன் நிறைய மாட்டோம் அப்படின்ற மாரி சொன்னார். அப்புறம் என்ன, நம்ம வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு தூண்டிலில் புழுவெலாம் கோர்த்து ஃபஸ்ட்டு மீன் பிடிக்கிறதுக்காக நண்பர் அரவிந்த் பார்த்திங்கன்னா எடுத்து தூண்டியில் போட்டார். நாங்களும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். எதுவுமே மாட்டவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஏதோ மாட்டுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி டயர்ட் ஆகிட்டேங்க. எப்போ தான் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த டைமில் தான் கரெக்டாக ஒரு மீனை பிடிச்சார். ஃபஸ்ட்டு மீன். இதுக்காடா இவ்வளோ கஷ்டப்பட்டு? குட்டி மீன், குஞ்சு மீன். ஃபஸ்ட்டு இதை வந்து அழி பிடிச்சிருக்கேன். அதனால் புழுவுக்கு எதுவும் பண்ணல. பெரிய மீன்ரா. ஆரம்பம் சும்மா போட்டாலே வருந்தானே. இந்த மாரி மீன்லாம் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. எங்கே போடுறது? அதே போடு. துள்ளி விளையாடும் குளத்தில் மீன்கள். அதையும் விடு. அப்போ இதெல்லாம் பிடிக்கிறது கஷ்டமாக இருப்போது. பிடிச்சிக்கலாமா? மாடுங்க மேய்ங்கன்னா அப்படியே படுத்துனுக்குதுங்க. 1 2 அப்படியே பார்த்துனுக்குதுங்க. ஸோ ஏரி வேறு லெவலு. இப்போ தான் வந்து தூரல் போடவே ஆரம்பிக்குது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா மீன் வந்து பக்காவாக மாட்டிகிட்டே இருக்கும். லைட்டாக தூரல் போடும் போது தான். இப்போதைக்கு 2 மீன் பிடிச்சிருக்கோம். 3ஆவது மீனுக்காக வெயிட்டிங். நான் போட்ட உடனே அப்படியே கடிக்குதுங்க மீனுங்களாம். இந்த டைமும் மாட்டுன்னு நினைக்கிறேன். உள்ள போகுது. இல்லை இருக்கு, புழு இருக்கு. போட உங்களுக்கு மீன் வேணால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பரை வந்து
டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். வளர்ப்புக்கு வேணா கூட இருக்குது மீனெல்லாம். அங்கே எடுத்துகிட்டு போய் வளர்த்துங்க தொட்டியில் போட்டு. ஸோ இவர் தான் மீன்பிடி வீரர். இவர் கான்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மீன் வகையிலே பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நாம் பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து ஜிலேபி மீன், இல்லைன்னா டேம் கண்டன்னு சொல்லுவாங்க. அப்புறம் விராலும் இருக்குது, ஆனால் மாட்ட இருக்குது. அது வந்து தவளையை வச்சு தான் பிடிப்பாங்க விரால்லாம். தவளை வந்து எங்கேயுமே கிடைக்கல. கிடைச்சா ஒரு நாள் அதையும் போட்டு பார்த்துடலாம். நிறைய மீனுக்கு வந்து ஐடியாவோட புழுவை மட்டும் சாப்பிட்டு போயிடுதுங்க. இதுலேயும் ப்ரில்லியண்ட்டான ஒரு மீன்லாம் இருக்குங்க. நேக்காக பார்த்திங்கன்னா அந்த சைடில் மட்டும் அப்படியே கொறிச்சிட்டு புழுவை மட்டும் சாப்பிட்டு போயிடும். மீனுங்களுக்கும் மூளை இருக்குது. தெரிஞ்சு ஒரு 1 கிலோ சைஸில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். கிடைச்சா ஒரே மீன் போதுன்னு சொல்லிட்டு கிளம்பினே வந்துடுவோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு, புழு காலி பண்ணிடுச்சு. இதோட 3ஆவது டைம் புழு போடுறோம். 3 டைமும் அடித்து சாப்பிட்டு போயிடுச்சு. மீன் பிடிக்க தேவையான 3 ஒரு பொருள்னு சொன்னால், ஒன்று வந்து கோல், இன்னொன்று வந்து இந்த முள், இன்னொன்று வந்து புழுவு, இன்னொன்று சொல்லலாம் அந்த நரம்பு. 4 வேணும். 4 இருந்தாவே மீனை பக்காவாக பிடிச்சிடலாம். இப்போலாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அந்த ஒரு கேனை அறுத்து அதில் பார்த்திங்கன்னா அந்த மாவு, மைதா மாவு போட்டு பிடிக்கிறாங்க. சரியான ஒரு டெக்னிக்காக இருக்குது. அதுவும் நம்ம வந்து ட்ரை பண்ணோம். சின்னசாக தான் மாட்டிகிட்டு இருக்கான். பெருசுக்கு எங்கே போகிறது? மழை வந்தால் கண்டிப்பாக பெருசாக மாட்டும். ஓகே, ஒரு 1/2 கிலோவில் மாட்டிடுச்சுங்க. இந்தமாரி தான் நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். எல்லாம் வந்து புரட்டாசி மாதம் கறி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் நாங்களாம் சாப்பிடுவோம். எந்த சாமியும் வந்து கறிலாம் சாப்பிடக்கூடாதுலாம் சொன்னதில்லை. பாருங்கள், தூண்டிலவே பிச்சிட மாட்டேங்குது, அந்தளவுக்கு ஜம்ப் பண்ணுது. கண்டிப்பாக வேறு மாதிரி இதுங்க. இதில் என்ன ஒரு இதுனா, இதில் முள் தான் சரியான ஷார்ப்பாக இருக்கும். கையவே கிழிச்சு விட்ருவோம். செம்ம பெருசு. கரெக்டாக போய் மாட்டியிருக்கு. எப்படி விட்டா அந்த இதுக்கு தாவிர மாட்டேங்குது. பாருங்க, செம்ம. இன்னைக்கு போட வேண்டியதுதான் வருவல். ஜம்ப் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஜம்ப் பண்ணு. जंप करो भाई। क्या भाई? ओ भाई, அவ்வளோதான், எடுத்துகிட்டு போய் செட்டில் ஆயிடுச்சு. வேட்டையன் பாருங்கள் வந்துட்டு இருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே துள்ளிச்சுன்னா பிடிச்சின்னு போயினே இருந்துடுறாரு மீனை. இவரை வந்து இந்த ஏரிக்கு வந்தோன்னா எங்கே வேணாலும் பார்க்கலாம். இவரை நேற்று அப்படி தான் ஒரு பெரிய மீனை கவ்வின்னு போச்சு. அகெயின் ஒரு மீன் மாட்டிடுச்சுங்க, தரமான மீன். இன்றைக்கி ஒரு வேட்டை தான், வேட்டை ஆரம்பமாயிடுச்சு. கொஞ்ச நேரம் விளையாடும். வந்துட்டாங்க பாருங்க அவங்க. இங்கே போது பாருங்க, ஷார்ப்பாக இது வந்து தூக்கிட்டு போயிடுது ஒரு மீனை. அவங்க நடுவுலாம் கீது.
எத்தனை கிலோ வரும்? 3. வாட்ச் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, மீனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே, இன்னொரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.